Praise Lord. Hallelujah. ஒரு ரெண்டே 2 நிமிஷத்துக்கு மட்டும் முழு மனசோட இப்போ பாஸ்டர் பாட்டு பாடுறப்போ ஐ குட் ஃபீல் இட் பிரசன்ஸ் சரிங்களா. நான் வந்து நீங்க வர்ஷிப் பண்ணீங்க ஐ டிடன்ட் ஃபீல் நான் சொல்லுவேன். when pastor was singing that song I could literally feel the presence of God in this place. இந்த ஆண்டவருக்கு வந்து எவ்வளவு நீதிமான்கள் இருந்தாலும் வாலிபர்களை கண்டு அவங்க பிடிக்கணும். சோ இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளுக்காக இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. மேபி இந்த டைம்ல நம்ம வந்து வெளியோ ஐபிஎல் மேட்ச் நம்ம எல்லாம் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்து வீட்டுல இருந்திருக்கலாம். பட் ஆண்டவருக்காக நீங்க தேடி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய விஷயத்தை செய்யத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா. காரணம் இல்லாம ஆண்டவர் யாருமே தெரிந்து கொள்ளவும் மாட்டாரு, தேர்ந்தெடுக்கவும் மாட்டாரு. இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா நாளைக்கு தேர்ந்தெடுக்குவாரு. அவருக்கு ஊழியர்கள் பிள்ளைகளாக நம்மளை மாற்றுவார் இல்லைங்களா. 2 நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் யாரும் சும்மா எல்லாரும் கூச்சப்படாதீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி எல்லாம் முழு மனதோட மனசை விட்டு எல்லாரும் முழு மனதோட பிரேயர் பண்ணலாம். ஆண்டவர் சுத்தம் ஆண்டவரே நன்றியோடு சீக்கிர ராஜ்யா நேற்றும் என்றும் என்றும் மாறாத பரிசுத்த நல்லவரே உண்மையை துதிக்கிறோம். இந்த வேலையில கூட ராட்சா அப்பா எங்களை உங்க சமூகத்துல கொண்டு வந்தீரே நன்றி அப்பா. எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே. ஆனால் ராட்சா எங்கள் வாழ்க்கையில நீர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர் சகோதரே. இந்த வேலையில எங்களை முழுவதுமாய் உங்க சமூகத்துல விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களை அரவணைக்கிற தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில நீர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறோம் ஆட்சியா அதை நீர் எங்களுக்கு தானே செய்வீராக தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற கனிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு தானே செய்வீராக. இந்த உலகத்துக்கு நாங்கள் உப்பாக வெளிச்சமாக மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேலையில ராட்சா வந்திருக்க யாவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா என்னை மறித்து நீர் ஒவ்வொரு இடத்திலும் பேசுவீராக ராட்சா. பேசும் வார்த்தை எதுவும் அப்பா என்னிடத்தில் வராதபடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தணும் என்று கேட்க ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வேலை கொடுத்தமைக்காக நன்றி ராட்சா. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். என் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுக்கு நல்ல பிதாவே. மெசேஜ்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ட்ரீம் பத்தி சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஏன்னா இந்த ட்ரீம் மூலியமா தான் இந்த மெசேஜ் பண்ணி ரெடி பண்ணலாம். ஸோ பாஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. பாஸ்டர் கால் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரீம் வந்துச்சு. ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இறந்துருக்கிறேன். ட்ரீம்ல நான் என்னோட அம்மா என்னோட ஃபேமிலி எல்லாரும் இறந்துருக்கிறோம். இறந்துட்டு எல்லாரும் என்ன பண்றோம் எங்களோட சோல் எங்களோட பாடியை அழுவுது. ஏன்னா நீங்க ஆண்டோட பார்த்து அழுவுது. ஐயோ இவ்வளவு நாள் உண்மை தெரியாம நாங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், என்ன காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நாங்க இந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துச்சு. ஆண்டவர் வராரு, வருகை டைம்ல எல்லாரும் போய் குட்டி போட்டு அழுறோம். ஐயோ நான் என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த நரகத்துக்கு அனுப்பாதீங்க வாங்கிட்டு. நான் அப்பவே பாஸ்டர் சொன்னேன். பாஸ்டர் சொன்னாரு இப்ப நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, நீ வந்து பைபிள் படிச்சப்பறம் உங்களுக்கு புரிய வந்தாரு அப்படின்னாதான் இருக்கு. சரி படிக்கலாமே, நான் பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி தெரியும் அந்த கனவு வந்துச்சு. சரி ஏன் இந்த கனவு வருதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் கால் பண்ணாரு. பாஸ்டர் வந்து சர்ச்ல மீட் பண்ணாரு. மீட் பண்ணி சொன்னா நீங்க வந்து ஒரு சர்மன் ப்ரீச் பண்ணுவோம், யூத் மீட்டிங் அன்னைக்கு சர்மன் ப்ரீச் பண்ணுவோம். நாங்க எனக்கு வந்து சர்மன் ரெடி பண்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். எனக்கு இல்லை பாஸ்டர் யாருன்னா பாஸ்டர் வந்து ப்ரீச் பண்றப்ப நான் யோசிக்கிறேன் எப்படி இவங்க வந்து சர்மன் ப்ரீச் பண்றாங்க, எப்படி எதை வச்சு இவங்க சர்மன் ரெடி பண்றாங்க. இந்த கொஸ்டின் எப்பவுமே எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் மனசார சொல்றேன், எனக்கும் பாஸ்டர் ஆகணும்னு ஆசை தான், நான் ஆண்டவரோட சிஸ்டம் இல்லைங்களா. பட் ஆனா எனக்கு மனசுல எப்பவுமே நான் யோசிக்கிறேன் எப்படி ரெடி பண்றாங்க, எப்படி சர்மன் ப்ரீச் பண்றாங்க. அப்பதான் ஆண்டவர் வந்து எனக்கு புரிய வச்சாரு. அந்த நாள் சர்மன் ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி இருக்க 5-6 நாளுமே ஆண்டவர் ஒரு விஷயத்தையா ஒரு விஷயத்த காமிக்கிறாரு. எப்படி எதை வச்சு நான் சர்மன் ப்ரீச் பண்ணேன், எதை வச்சு இந்த கனவு வச்சுதான் அப்ப நான் ரெடி பண்ணேன். வசனத்து மூலியமா பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 7 Matthew
Matthew chapter 7 verse Matthew chapter 7 verse 21 ல இருந்து 23 வரைக்கும் படிங்க. படிங்க. எடுத்தவர் யாரா? இங்கிலீஷ், கன்னடா, தமிழ்? Not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. Amen. Hallelujah. இந்த வசனம் பாத்தீங்களா? தமிழ்ல யாராச்சும் படிக்கலாங்களா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான எல்லாமே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அப்படின்னு பிரவேசிக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா அந்த கனவு ஏன் வந்துச்சுன்னு? கர்த்தாவே கர்த்தாவே நான் காப்பாத்துப்பான்னு சொன்னாலும் ஆண்டவர் வந்து அவரோட சித்தத்தை நம்ம செய்யறதுக்கு யாரும் எடுக்க மாட்டாரு. நம்ம கேட்கலாம், நான் ஆண்டவர் இந்த வசனத்தோட கண்டினியூவேஷன் நம்ம படிக்கலாம். இப்போ படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கனவுக்கு என்னையா இவர் லாஸ்ட் டைம் பைபிள் படிக்க வச்சாருன்றதுக்கு இப்பதான் தெரியும். இல்லைங்களா? நான் பேப்டிசம் எடுத்து கூட அநேக இடத்துல நான் ஸ்கிப் ஆயிக்கிறேன். நான் ஸ்கிப் ஆகாத இடமே இல்லை. பேப்டிசம் நான் என்னோட லைஃப் எல்லாம் ரொம்ப டஃப்பான லைஃப். அதுல நான் ஒரு பெரிய விஷயம் எடுப்பாங்க. நான் அந்த இடத்துல இருந்து இப்போ இந்த வார்த்தையை எனக்கு அவர் ஏன் சொல்றாரு, இது ஏன் கனெக்ட் ஆகுது, இன்டர் கனெக்ஷன் இப்பதான் இது புரியவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பைபிள் படிக்கிற ஒரு முக்கியத்துவம் என்னன்னு இதுல நான் தெரிஞ்சுக்கினேன். சரிங்களா? இது மூலமா என்ன சொல்றேன்னா, எல்லாரும் பைபிள் படிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். பாஸ்ட் எப்பவுமே நம்ம சர்ச்ல எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ பைபிள் தொடல பைபிள் எடுக்கல எதிரி உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு தோக்கடிச்சிருவான். தோக்கத்துக்கு ஆசை அப்படியே கண்டினியூவேஷன் படிங்க. செகண்ட் 22nd verse படிங்க. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in your name, cast out demons in your name, and done many wonders in your name? அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே 22nd கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. இருந்தது தீர்க்க தரிசனம் பைபிள்ல ஒரு பெரிய ஊழியக்காரன் நம்ம பார்க்கணும். இப்படி இன்னொருத்தரோட வாழ்க்கைய என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற தீர்க்க தரிசிக்கே கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்துல நான் தீர்க்க தரிசனம் சொன்னேனே, என்னையே மறந்துட்டீங்க. படிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உமது நாமத்தினாலே பிசாசிகளை துரத்தினோம் அல்லவா. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகற்றி போகணும்னு சொல்லிட்டாங்க ஆண்டவர். எப்படி? அவரோட நாமத்துல பிசாசு ஓட்டியாச்சு, அவரோட நாமத்துல ப்ராஃபஸி பண்ணியாச்சு, அவரோட நாமத்துல மிராக்கிள்ஸ் பண்ணியாச்சு, அவரோட நாமத்துல இதான் முடியுமா எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அக்கிரமக்காரர்களே ஒரு நாளும் உங்களை நான் அறியேன், விட்டு போயிடுங்க, நீங்க யாருன்னே தெரியாது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சொல்லுவோம், and then I will declare to them, I never knew you, depart from me, you who practice lawlessness. நம்ம இந்த டைம்ல யோசிக்கலாம், அந்த மாதிரி அக்கிரமம், அந்த மாதிரி என்ன அக்கிரமத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, பாவம் பேசுறதெல்லாம் இதை பாவம். நீங்க இப்போ வாலிப பசங்க எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க அம்மா கிட்ட போய் சொல்றதும் ஒரு பெரிய பாவம்னா, எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறதும் ஒரு பெரிய பாவம் இல்லையா? சொல்றேன், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கண்டிப்பா உங்களை ஆண்டவர் இருக்குவார். உங்களை பயமுறுத்த சொல்றேன் இல்லைங்களா? இதெல்லாம் பாவம்னு நிறைய பேர் நம்ம செய்ய தெரியாம இருக்கும். ஐயோ, விபச்சாரம் செஞ்சாதான் பாவம், கொலை செஞ்சாதான் பாவம், வேற பொண்ணுங்களை தப்பா பார்த்தாதான் பாவம் நம்ம நினைக்குவோம். ஆனா சின்ன தப்பு தான், வாயிலிருந்து வர ஒரே ஒரு வார்த்தையும் பாவம் தான்.
இல்லைங்களா? இந்த உடம்பே பாவம் தான். ஏன்னா ஆண்டவர் வசனத்திலே சொல்றாரு, அந்த வசனத்தை பார்க்கலாம் இருங்க. அது எடுத்து வசனம் சரிங்களா? சோ இந்த வசனத்து மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிட்டா, முக்கியமா இந்த பிரீச் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எங்கிட்ட பேசிட்டாரு இல்லைங்களா? இந்த வசனம் பைபிள்ல இருக்க எல்லா வசனமே இருப்புற பட்டய மாதிரி எடுத்து கொடுத்தா உங்களையும் கிழிக்கும், பேசுற என்னையும் கிழிக்கும். என்ன மட்டும் கிழிக்காம உங்களுக்கு கிழிக்காது. ஆண்டவர் வந்து பாரபட்சம் பார்க்காத தேவன் இல்லைங்களா? இங்க வந்து பேசுறதுனாலே எனக்கு எனக்குள்ள இங்க பேசுறான், இவன் வந்து ஒரு நாள் கொலைகாரனா இருந்தான், இவன் ஜெயில இருந்தான், வந்து ஒரு பெரிய மர்டரா தான் இருந்தான், இப்ப வந்து சர்மன் ப்ரீச் பண்ணாலே இவனுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. முதல் நியாயத்தீர்ப்பு எனக்கு தான் வரும். அன்னைக்கு என் பலிபீடத்துக்கு புலிபீட் மேல நின்று என்னோட வார்த்தையை பேச உன்னை நான் தகுதிப்படுத்தினே, நீ இப்ப தகுதியா இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து கேட்க கூடாது. ஒரு நாளும் கேட்க கூடாது. அதே போல யாரையுமே சரி கேட்க கூடாது. இந்த தீம் எனக்கு எதுக்காக வந்துச்சு, இந்த வசனம் படிச்ச இந்த வசனம் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கினேன் இல்லைங்களா? வாலிப வயசுல வந்து நம்ம அநேக விஷயத்த செஞ்சிருவோம். நம்ம யோசிக்கலாம், இப்படி ஒரே ஒரு யங் ஏஜ் தான், ஒரே ஒரு வாலிப பிரயாசம் தான், இதை நம்ம ஏன் ஆண்டவரை தேடணும்? அப்படிதான் பாவமே நம்ம பண்றோம். ஆண்டவரை ஏன் தேடணும்? எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ஸ்ல ஆண்டவரை போய் மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு? கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. 100% நல்லதானது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? சோ என்ன சொல்ல வரேன்னா, we have to be very careful in what we do, in what we say, in what we teach, in what we learn. So கேக்குதுங்களா? எல்லாருக்கும் எக்கோ அடிக்குதா? இப்போ கரெக்டா இருக்கா? ஓகே. சோ இந்த வசனத்து மூலியமா இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு காலமும் நம்மள ஆண்டவர் பார்த்து ஒரு நாளும் நான் தெரிஞ்சுக்கல, என்னை விட்டு போயிடுன்னு சொல்லக்கூடாது. அவன் தான் என் உத்தம ஊழியக்காரன் வந்தான் பாருங்க. நம்மள பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் சொன்ன என்னோட ஆசை அதுதான். சரிங்களா? நான் பரலோகத்துக்கு போறப்ப நான் கண்டிப்பா போயிடுவேன்னு ஒரு விசுவாசம். எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் தான் வழி நடத்தணும். என்னால நான் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே முடியாது. ஆண்டவர் வழி நடத்தணும். ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நான் பரலோகத்துல என்கிட்ட அவரப்ப ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணும், வந்தான் பார் என் உத்தம ஊழியக்காரன் சொல்லணும். அதேதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் ஒண்டி ஒரு பரலோகத்துக்கு போய் போறதுக்கு இதெல்லாம் மெசேஜ் பைபிள் இல்ல இல்லைங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே போகணும். நம்ம எல்லாருமே பரலோகத்துல போய் ஆண்டவரோட இருக்கணும். அதே போல மேத்யூல 26 சாப்டர் பாருங்க. 26 41. Matthew chapter 26 verse 41. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது. இப்ப புரியுதுங்களா? ஓ, இந்த வேர்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம மேத்யூ சாப்டர் 7 கேட்ட வேர்ஸுக்கும் ஏன் இன்டர் கனெக்ட் ஆகுது? இப்ப ஆண்டவர் அங்க வந்து சொல்லலாம், ஏன்னாண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கும் அப்படி சொன்னா இப்படி சொன்னா ஆண்டவர் வந்து நீ தெரியல போன்னு சொல்லிட்டாரு. பட் எந்த அடிப்படையில ஆண்டவர் சொல்லுவாரு? ஏன்னா ஆண்டவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம இங்க செய்யறோம். பட் எந்த அடிப்படையில நம்மள தெரியலன்னு சொல்றாரு? ஏன்னா ஆவி உற்சாகமானதுதான். ஸ்பிரிட்ல நம்ம எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுவோம். பட் இந்த பிளஷ் இருக்கு தெரியுங்களா, இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இது ஹேண்டில் பண்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம ஆசைப்படுவோம் அந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு. யாரோ ஒருத்தர் அன்னைக்குன்னு பார்த்தா சண்டையே போடுவாங்க வீட்டுல, ஓடி போய் பாவத்தை செஞ்சுடுவோம். கெட்ட வார்த்தையே நான் பேசக்கூடாது ஆண்டவரே, சண்டே தான் நான் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன், ஹல்லேலூயா ஆமென். ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு அம்மா பிரியாணி செஞ்சிருக்க மாட்டாங்க. அம்மா ஏமா பிரியாணி எல்லாம் ஒரு தாய முந்தி சவுட்டு நீ பண்ண
So, நம்மளோட ஸ்பிரிட் வந்து உற்சாகமானதுதான், பட் இந்த ஃபிளஷ் வந்து ரொம்ப வீக்கான ஒரு ஃபிளஷ் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து கால் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் தண்ணி வெடியா தான் இருக்கும். பிசாசு அப்படிதான் வச்சிருப்பான் எல்லா இடத்துக்கும். எதிரியோட வேலையை என்ன? enemy comes to steal, kill and destroy. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மாத்திரமே வருகிறான். யாரே எதிரி. அந்த ஆண்டவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து நம்ம பாவம் செய்யாதபடி எப்படி வாழ்ந்தோன்னு ஒரு டெஸ்டிமோனியாவே வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாரு இல்லைங்களா? சோ அப்ப இந்த ஃபிளஷ்ல நம்ம ஒழுங்கா வாழ்றது கஷ்டம் இல்ல, முடியும். ஆனா பிசாசு விட மாட்டான். அப்போ பிசாசு ஜெயிக்க என்ன பண்ணணும்? இருக்கிற ஒரே ஒரு வெப்பன் நம்ம கிட்ட என்னது? அப்புறம் பிரேயர். தெரிஞ்ச ஒரே ஒரு வெப்பன் பிரேயர் மட்டும்தான். அதுக்குன்னு பிசாசு எதிர்க்கிறன்னு வாழ்க்கை போனா ஒன்றும் பண்ண. பிசாசு ஆனவன்னா நம்ம என்னைக்குமே கம்மியா இடம் போடவே கூடாது. நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் பெரியவர் தான், எல்லாத்த விட நம்மள படிச்ச ஆண்டவர் பெரியவர் தான், ஆனாலும் உன்னை ஸ்லிப்பாக வைக்கிறான்னா அவன் பிசாசும் பெரியவன் தானே, அவனை என்னைக்குமே கம்மியா இடம் போட்டுற கூடாது. ஆனா அவனை ஜெயிக்க வல்லமை ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? சோ அதே மாதிரி ரோமன்ஸ்ல பாருங்க, ரோமன் சாப்டர் 7 நான் ஏன் இது சொல்றேன்னா, நீங்க வந்து கேட்கலாம், இது எல்லாமே நான் நினைக்கல, நான் பண்ணணும்னு நான் பண்ணலப்பா, என்ன ஒருத்தர் உசிப்பேசிட்டாங்க நான் பண்ணிட்டேன், என்ன ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், என்ன கோவப்பட்டுருந்தாங்க நானும் வந்து கோவப்பட்டுட்டேன், அப்படி எனக்கும் இந்த விஷயம் நிறைய தடவை நடந்திருக்கு. அப்பதான் பிரேயர் பண்ணிட்டு போய், ஆண்டவரே கோபமே படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு. வீட்டுக்கு போன உடனே எனக்கும் மனைவிக்கு சண்டை வந்துடும். அது வந்து எங்க 2 பேருக்கும் நாங்க சண்டை போட மாட்டோம், பட் நாங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஒழுங்கா ஆயிடக்கூடாதுன்னு பிசாசு அந்த மாதிரி பண்ணி வச்சிருவோம். அவன் ஆல்ரெடி பிளான் ரெடியா தான் இருக்கும். நம்ம இங்க பிரேயர் பண்ணோம்னா அங்க அவன் ரெடி ஆயிடுவான் இல்லைங்களா? சோ இது ரோமன்ல வந்து சாப்டர் 7 verse 15 எப்படி நான் செய்கிறது எனக்கு சமநிலை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்த பைபிள்ல ஒரு வார்த்தை சும்மா எழுதியிருக்க மாட்டாரு சரிங்களா? மேத்யூல இருந்து ரோமன்ஸுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? இது வந்து எனக்கே ஒரு புது ரெவலேஷன் மாதிரி நான் வந்து சர்மன் ரெடி பண்றப்போ, ஆமா கரெக்ட், ஆண்டவர் இங்க இருந்து எப்படி கனெக்ட் ஆகுது. இது வந்து நான் வந்து கூகுள்ல வந்து தேடுறேன் சொல்றேன். நான் வந்து முழுசா இன்னும் பைபிள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணல, பட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல ஆண்டவர் வந்து ஒரு சர்மன் நான் ப்ரீச் பண்ணோன்னு மனசார ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின விஷயங்கள் தான் இந்த வசனம். So for what I am doing I do not understand, for what I will to do that I do not practice, but what I hate that I do. பாவம் செய்ய நம்ம ஆசைப்படுறது இல்ல, we do it anyways. யார் கேட்கிறா? Who bothers? Who cares? கேட்கறதுக்கு யாரு இருக்காரு? அப்பா அம்மா கேட்டா நீ யாரும் கேட்கறதுக்கு வாய்ஸ் ஏற்கலாம். ஆண்டவர் கேட்டா என்ன பண்ணிருக்கோம்? ஒண்ணுமே பேச முடியாது இல்லைங்களா? So it's okay. Flesh is obviously weak. நம்ம நினைக்கலாம் இந்த ஃபிளஷ் வந்து நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு இல்ல. It's not that easy to win the flesh. Though I'm here now standing preaching a sermon, there was a time last month I met pastor personally. I don't have to share this to this crowd. This is something very personal to me and pastor. But still நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கணும் பரவாயில்ல. I was into some temptations. I was into some sin. சரிங்களா? I came to church. I told pastor I want to meet you. உங்களை வந்து நான் மீட் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் பேசணும். பேசிட்டு இருக்கும்போது வந்து அது வந்து நானா வந்தனா இல்ல, நான் வந்து யாருக்கிட்ட வேணாலும் போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். பட் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், they will take that as weakness.
It's not that I was completely drowned into that sin, but still it's a sin. Sin is a sin. Anyways, இல்லைங்களா? So pastor நான் வந்து சொன்னப்போ first time I felt the Holy Spirit getting into me. எப்படின்னா, though I was a sinner, இங்க வந்து பாஸ்டர் எனக்காக பிரேயர் பண்ணி என் தலைமையில கை வச்சிருந்த மட்டும்தான் எனக்கு தெரியும். I felt so weak. I was about to fall down. நான் வந்து ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆயிட்டேன், கீழே விழுற மாதிரி நான் சொன்னேன், பாஸ்டர் ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால முடியல. He was like, serious now, then I started praying. That is when I felt அப்பாவோட லவ் இருக்கு தெரியுங்களா. நான் ஒரு பாவியா தான் இதை எடுத்துட்டு வந்தேன், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், இது யாருக்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணோன்ட்டு தான் நான் வந்தேனே தவிர ஆண்டவர் மன்னிக்குவாருன்னு எதிர்பார்த்து கண்டிப்பா மன்னிக்குவாரு தான். பட் அந்த சிச்சுவேஷன்ல ஆன் ஸ்பாட்ல என்ன மன்னிச்சிருவாருன்னு எதிர்பார்த்து வரல. பட் சரிங்களா. So I felt the love இருக்கு தெரியுங்களா. That love was like அப்படியே மேல ஒரு பக்கெட் தண்ணி ஊத்தினா, ஒரு பக்கெட் ஃபுல்லா ஒரு லவ் எடுத்து நம்ம மேல ஊத்தினா எப்படி இருக்கும். It was like that. So much. எப்படி சொல்றது, I was like overwhelmed. யார்ட்டையும் சொல்ல முடியல. ரொம்ப ஒரு உற்சாகம். ஒரு வாரமா சாப்பாடே சாப்பிடல நான். சரியா, அந்த வாரம் நான் அங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு இருந்தேன். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஆண்டவர் நான் எப்படி இருந்தேன் எனக்கு இப்படி மாத்தினாரு. திரும்ப நான் அதுதான் திரும்பி பாக்குறேன் என் பழைய லைஃப்ன்ற மாதிரிதான் ஆயிட்டுச்சு எனக்கு. பட் அந்த டைம்ல ஆண்டவர் வந்து கைவிடாம, இல்ல வந்தியா மறந்துரு, உன்னோட பாஸ்ட நான் யோசிக்க மாட்டேன், மன்னிப்பு கேட்டேன், உன்னை மன்னிச்சுட்டேன், இதுக்கப்புறம் பாவம் செய்யாதே நீ மனசுல இந்த ஆண்டவர் பேசின மாதிரி இருந்துச்சு. இனி பாவம் செய்யாதே, நீ மன்னிக்கப்பட்டாய், போயிடு அப்படின்னு. From then till now, இது வரைக்கும் நானா நினைச்சு பார்த்தாலும் அந்த பாவத்துக்கிட்ட என்னால திரும்பி பார்க்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோட அன்பு தான் மெய்யான ஒரு அன்பு. நம்ம வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு தேடி போயிடுவோம். இது வந்து முக்கியமா நம்ம வாலிப பசங்களுக்கு சொல்றேன், நம்ம தான் அநேக இடத்துக்கிட்ட தேடி போவோம். அநேக பேர்கிட்ட நம்ம வந்து அன்பு இல்லைன்னு என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தேடுவோம், இல்லைங்களா, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், இல்லைங்களா. பட் ஆனாலும் அந்த அவங்க எல்லாம் சில டைம் கை விட்டுருவாங்க. நம்மள வந்து எப்பவுமே கூடவே இருக்குவாங்களான்னா இல்ல, இருக்க மாட்டாங்க. அவங்களோட பலவீனம் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா நம்ம கூட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. ஆண்டவர் நம்ம கிட்ட சொன்னாரா, அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட தேடிப்போ, உங்க அப்பா கிட்ட தேடிப்போ, உங்க ஃப்ரெண்ட்ஸ தேடிப்போ, போய் பார்ல உட்காரு சொல்லலையே. என்ன சொன்னாரு, கஷ்டமா இருக்குதா, வா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, அழுவு. பாடப்பட்டு நம்ம எப்போ அழுவுறோமோ மனசுல இருக்க சோகம் கஷ்டம் எல்லாம் அப்படியே மலை போல துன்பம் இருந்தாலும் அது பனி போல கரக செய்வார். ஹல்லேலூயா. இங்க இருக்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து டவுன் ஆயிருக்கிறோம். Never give up. நம்மளோட ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. நம்ம தேவன் பேசும் தேவனாக இருக்கிறார். நம்ம ஏன் யாரையோ தேடி போய் ஏன் கஷ்டப்படணும், ஏன் அழுகணும், ஏன் இந்த தண்ணீர், ஏன் சோகம் இருக்கட்டும். இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா ஆண்டவரை தேடாம போயிடுவோம். முள்ளு இருந்தாதான் ஆண்டவர்கிட்ட நம்ம வருவோம்னு ஆண்டவருக்கே தெரியும். அதுக்குதான் நம்ம வாழ்க்கையில முள்ளு வச்சுக்கிறாரு, இல்லைங்களா. சோ எதை பத்தியும் டீப்பா யோசிச்சுட்டு, எதை பத்தியும் நம்ம வந்து அன்வான்டட் திங்கிங் வந்து வேண்டாம், அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா. இந்த வேலையில இதுல இது கூட பாருங்க, 1 Corinthians 1 Corinthians 15, chapter 15. One Corinthians chapter 15, verse 33 to 30. Do not be deceived. Evil combined color. கேட்டீங்களா எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இது வந்து இந்த வாலிப பசங்களுக்கு முக்கியமான ஒரு வசனம். இத நம்ம வந்து இது வந்து உலகத்துல இருக்கிறவங்களே இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லியிருக்குவாங்க. But it's just a confirmation that God also wants the same. சரிங்களா. 1 Corinthians chapter 15 verse 33 and 34.
ஜோரா படிங்க. மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகளை, ஆகாத சம்பாஷணைகளை, நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் தேவையில்லாத பேசுதா. So it says, do not be deceived. Evil company corrupts habits. Evil company corrupts habits. Evil company வச்சிருங்க. So we have to be very careful about the surrounding that we are in. நீ யாரை உன் கூட வச்சுக்கிறன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Yeah. If God says evil company corrupts good habits or your good character, your characteristics basically. Okay, நீங்க வந்து உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது நீ மட்டும்தான் மட்டும்தான் பிரேயர் பண்ற. நீ மட்டும்தான் ஆண்டவரை தேடுற. பட் கூட இருக்கிற மிச்சம் 3 பேர் என்ன பண்றாங்க? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், கெட்ட வார்த்தை பேசுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு கேங் இருக்கும். ஆப்வியஸா இருக்கும், இன்னும் இருக்கும். அதுக்கு மத்தியில ஒன்னு ஆண்டவரை வச்சுக்கிறாருன்னா, it's not that you have to inherit what they have. Instead, you have to teach them what is right. இதுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல தான் நான் இருந்தேன். பிரேயர் பண்றவன் எங்க கேங்ல இருக்கோம். நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் இன் ஜெயில். நான் வந்து கஞ்சா அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன். எங்கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே இல்ல. அப்போ சொல்றேன். அப்ப எங்கிட்ட வந்து பேசுறப்ப நான் என்ன பண்ணிடுவேன்? I always used to carry knife tools இருப்பேன். எங்கிட்ட காலில் இடுப்புல எடுத்து சர்வம் ஒரு மூஞ்சில மார்க் போட்டு அனுப்பிச்சிருவேன். வந்து கடவுள் பேசுவேன். அதெல்லாம் இல்ல, போய்ங்க இருக்கு. But today if I'm standing here and preaching, that is because of my friends. Hallelujah. அவங்க அன்னைக்கு போட்ட ஃபவுண்டேஷன் தான், அவங்க அன்னைக்கு விதைச்ச விதை தான் இன்னைக்கு டுடே ஆண்டவருக்கு அறுவடை செய்யும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைங்களா? So evil company corrupts good characters. அதை கண்டினியூ பண்ணுங்க. 34 Awake to righteousness. Awake to righteousness. Do not sin. For some do not have the knowledge of God. And for some do not have the knowledge of God. And speak this to your shame. Speaks to your shame. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களோட கேங்ல வந்து எத்தனை பேர் கரெக்டா ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க? They might be புறஜாதி பசங்களா இருக்கலாம். ஆனா முதல்ல நியாயத்துக்கு யார்கிட்ட வரும்? வரும் கேட்கல. ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நம்ம கிட்ட தான் வரும். முதல்ல நியாயத்துக்கு நம்ம கிட்ட தான் வரும். So if there are people with you, so நான் என்ன சொல்ல வரேன்னா, you have to be very careful. நீ யாரை கூட வச்சுக்கிறேன்னு. At the same time you also have to teach and teach your friends. அப்பதான் அவங்களுக்கு தெரியும், ஓ ஆமா இந்த இப்படியும் ஒரு வழி இருக்கா. வந்துச்சுன்னா பிரேயர் பண்றதுக்கும் ஒரு வழியா. ஓ இந்த வழியில நம்மளோட பெயின் கம்மி ஆகுமா அப்படின்னுட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். So that we have to be an example for them. இப்போ நான் வந்து நான் பிரேயர் பண்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சண்டை வந்து நீ வந்து கெட்ட வார்த்தை பேசினா உங்களோட சாட்சியை எழுந்துருவா அந்த இடத்துல, இல்லைங்களா? So you have to be very careful on what's happening around you. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. Awake to righteousness and do not sin, for some do not have the knowledge of God. It's very obvious, இல்லைங்களா? So நம்மளுக்கே தெரியும், நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த நாலேஜ் கண்டிப்பா இருக்காது. ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு, இதுதான் உண்மை, இதுதான் பொய், எதுவுமே அவங்களுக்கு இருக்காது, இல்லைங்களா? So I would also like to tell, so last ஒரு இன்சிடென்ட் ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் சர்மன் ஆக்சுவலா ரொம்ப பெருசா தான் இருக்கு. பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த சீக்கிரமா முடிக்கணும். நான் வந்து சர்மன் ரெடி பண்றப்பவே நான் யோசிச்சேன், ஐயோ பாஸ்டர் 30 minutes சொன்னாரு, நான் பேச சொன்னா பேசினே இருக்கிறேன், எப்படி எங்க போய் பிரேக் போடுவேன் எனக்கு தெரியலையே. சரி நான் யோசிச்சுதான் வந்து ஓகே பேஜ் மேல புல்பிட் மேல போலாம், பேசுறவங்க நேரம் பேசலாம்
பாஸ்டர் எங்க ஸ்டாப் பண்றாரோ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்க ஸ்டாப் பண்ண நீங்க யோசிக்கிறீங்களோ பாஸ்டர் மூலியமா என்ன அந்த இடத்த ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். பாஸ்டர் சொல்லிட்டாரு ஸ்டாப் பண்ணி. சரிங்களா, ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும். ரீசென்ட்லி மீ அண்ட் ஸ்டீவன் பிரதர் இன் லா, நாங்க 2 பேருமே வந்து எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். சரிங்களா, நாங்க வந்து ஹிந்துஸ், என்னோட மொத்த ஃபேமிலி ஹிந்துஸ் தான், நான் மட்டும் தான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறேன். சோ அந்த இடத்துக்கு போனப்போ வந்து எவ்ரி ஒன் were drunk, they were having good party. எல்லாரும் எங்க ஃபேமிலியில எப்படின்னா எல்லாருமே ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான். எவ்ரி ஒன் இஸ் ரிலேட்டட் டு சம்மன், பொலிட்டிக்கலி, ஃபைனான்சியலி எல்லாருமே டாப்ல இருக்கிறவங்க தான். ரவுடிசம்ல கேக்குறீங்களா, எங்க ஃபேமிலியும் ரவுடிசம்ல இருந்து வந்தவங்க. பெங்களூர் அண்டர்வேர்ல்ட் டான் கூட இருந்து வந்துதான் எங்க ஃபேமிலி. அதனாலதான் என்னோட ரத்தத்துல ஊறி வந்துச்சு. நான் அவரோட ரத்தத்தை சிந்தி அதை மாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த இடத்துக்கு நான் போனப்ப எவ்ரி ஒன் were drunk, எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ ஃபெல்ட் லைக் தி ஆட் ஒன் அவுட் அந்த இடத்துல. நான் மட்டும் வித்தியாசமா இருக்கிறேன் இந்த இடத்துல, நான் ஸ்டீவன் நாங்க இந்த இடத்துல இருந்தோம். சோ உள்ள போனது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கிள் அண்ட் சம் அதர் அங்கிள்ஸ், நிறைய அங்கிள்ஸ் அந்த இடத்துல இருந்தாங்க. சோ ஒன் பர்சன் அவர் என்ன பண்ணாரு, அவரோட வந்து சொல்ற தப்பா நினைச்சுக்காரு. ஐ எம் நாட் மாக்கிங் எனிஒன் ஆர் எனி ரிலீஜியன், ஜஸ்ட் டெல்லிங் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன வெக்கப்பட உள்ள நான் எடுத்திருக்கிற டிசிஷன் கரெக்ட் பண்ணிட்டு ஆண்டவர் அங்க கன்ஃபார்ம் பண்ணாரு. I'm just telling that, okay. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அங்கிள் வந்து அவரோட ஸ்கிரீன் சேவர் வால்பேப்பர்ல வந்து he had a photo, இதெல்லாம் ஏதோ some random god அவங்களோட some idol அது போட்டோவா வச்சிருந்தாரு. நான் உள்ள என்ட்ரான உடனே அவர் என்ன பண்ணாரு, போன் இடி காமிச்சிட்டு அந்த கடவுளோட பேர் சொல்லிட்டு இப்படின்னாரு. So how we tell praise the Lord அப்படிங்கிறது என்ன பார்த்துனா அப்படின்னாரு. நானு என்னடா இது என்றானுக்கு ஒரே சம்பவமா இருக்குது இந்த இடத்துல இருந்துட்டு praise the Lord அனுப்புங்க. அவர் பேசிட்டு என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு பா நான் என்னது அவர் என்ன சொன்னா, பாரு நான் போன்ல எல்லாம் வச்சு சிட்டிங்கிறேன். வந்து கர்வமா சொன்னாரு, நான் போன்ல வால்பேப்பர் எல்லாம் வச்சுங்கிறேன். டக்குன்னு எங்க மாமா அந்த இடத்துல பாருங்க அவரு குடிச்சிட்டு உட்காந்துங்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவரை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஓகேவா, அவரு என்ன சொல்லிட்டாரு, நீ போன்ல தான் வச்சுங்கிற, அவன் மனசுலயே சுமந்து அது லூயா. என்ன ஆயிடுச்சு, அவருக்கு என்ன ஒரு ட்ரிகர் ஆயிடுச்சு அந்த மாதிரி பேசணும். என்னடா இப்படி பேசிட்டானே, என்ன விடக்கூடாது நீட்டு டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, நீ பொருந்தே இதுக்குதான் மறந்துடாதன்ட்டாரு. நான் பயப்படவே இல்லை சார். அவர் வந்து உதயா டிவில நியூஸ் வாசிக்கிறாரு. பைபிள்ல சொல்லிட்டேன். ஆண்டவரோட வார்த்தைக்கு நான் அசிங்கப்பட்டேன். ஆண்டவர் if I'm ashamed about God, God will be ashamed about me. வசனமே இருக்கு இல்லைங்களா? நான் சொன்னேன் பொறுத்தது அதுதான் இருக்கலாம், பட் ஆண்டவர் ரத்தம் செஞ்சு என்ன தத்து எடுத்துட்டாரு அப்படிங்க. அப்படி பேசிட்டு என்ன ஆயிடுச்சு, மறந்துடாத நீ என்னைக்குமே இதுக்குதான் சொந்தம் அப்படின்னு சொல்லி started mocking me in front of everyone. சரிங்களா, எங்க வீட்டுல இருக்க எல்லா பெரிய தலையும் ஒரு இடத்துல கேதர் ஆயிருக்கிறாங்களோ அந்த இடத்துல started questioning me. இப்பதான் இந்த மார்ச்ல எங்க அப்பாவோட 1 year death anniversary. It was like, you know, they do all the rituals. சாம்பிராணி போடவான்னு எனக்கு அன்னைக்கு பார்த்து ஃப்ரைடே, வேற நாளா இருந்தா இவட தாட் சும்மா போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு. அன்னைக்கு ஃப்ரைடே கான் மிஸ் மை ப்ரேயர் ஹியர். நான் சொன்னேன், இல்ல எனக்கு ப்ரேயர் இருக்கு, நான் வரமாட்டேன்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். அந்த இடத்துல அது வந்து தூக்கி காமிச்சிட்டாங்க எல்லாரும். உனக்கு அப்பா முக்கியமா, ஆண்டவரே சொல்லி கடவுளே சொல்லிக்கிறான், ஆண்டவர் இல்ல கடவுளே சொல்லிக்கிறாங்க, அப்பா அம்மா தான் முக்கியம். மேபி அப்படி சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆண்டவர் தான். தெரியும் அவங்களுக்கு அப்பா முக்கியமா. ரொம்ப ஒரு மாதிரி திடீர்னு கேட்டாங்க, உங்க அப்பா முக்கியமா கடவுள் முக்கியமா? கத்தாதீங்க, எனக்கு கடவுள் ஆண்டவருக்காக தனக்கு ஒரு விஷயம் என்ன கத்துக்கிட்டேன்னா, பிச்சைக்கார மாதிரி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தவங்க ரோட்ல கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறவரை பத்தி நான் அசிங்கப்படலாமா? அது அந்த அங்கிள் என்ன பண்ணிட்டாரு, the one who was mocking me வாஷ்ரூம் போனவரு அங்கே தலை சுத்தி கீழே பைப்ல அடிபட்டு மண்டை வீங்கி
இல்ல நான் அவருக்கு அடிபட்டதுனால சந்தோஷப்படல. நான் சொல்றேன், ஆண்டவர் அந்த இடத்துலயும் என்ன அசிங்கப்படுறதில்ல. Because I had a question. Maybe did I make the wrong decision? ஆண்டவர் இல்ல கரெக்டான வழியில நீ இருக்கிற, தப்பானவன் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் ஆண்டவர் காமிச்சாரு இல்லைங்களா? சோ என்ன சொல்ல வரேன்னா, let's not be ashamed about God. நீங்க உங்க ஃபேமிலில நீங்க ஒண்டிதான் பேப்டிசம் எடுத்திருக்கலாம். இல்ல you might be a secret worshipper of Jesus. சீக்ரெட் ஆயிட்டு வெளிரங்கமா இருங்க, தைரியமா இருங்க, பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம அப்பா பாத்துக்குவாரு. So don't be ashamed about God. Don't worry about anything. ஆண்டவர் எப்பவுமே கண்டிப்பா கூட இருக்குவாரு. Lord, quickly do a prayer. இத கண்ணு மூடு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ராட்சா, பரலோக தந்தையை உம்மை உயர்த்துகிற தகப்பனே, இந்த வேளையில கூட ராட்சா உம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த பிள்ளைகளிடத்தில் பேசினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில கூட ராட்சா புலியில் இருந்த எங்களை தகப்பனே நீர் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர வைத்திரு. உமக்கு நன்றி ராட்சா. தகப்பனே, இந்த உலகம் எங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த நேரத்திலும் ராட்சா நீ எனக்கு பிள்ளையாக இரு என்று எங்களை தேடி வந்த தேவன் நீ ஒருவர் மாற்றமே தகப்பனே. இந்த வேளையில எங்க எல்லாரையும் தாழ்த்துகிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா பிள்ளைகளும் உம்மோட வார்த்தையை போகும் இடமெல்லாம் உம்மோட வார்த்தையை தகப்பனே சுவிசேஷம் அறிவிக்கும் தைரியத்தையும் பலத்தையும் நீர் தருணம் என்று கேட்டு ஜெபிக்கிற ராஜா. இந்த வேளையில எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறேன். சகல மற்ற சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி என் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே.